Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 70,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள உளுந்து, கம்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பயிர்கள் குருத்துப்பூச்சி மற்றும் பட்டைப்புழுக்கள் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளன. பூச்சி தாக்குதலை தடுக்க கோரோசின் மருந்தை உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதிகபட்சமாக நாங்கள் மக்காச்சோளம் தான் பயிரிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கடந்த ஆண்டை விட இந்த வருஷம் அதிகமான படைப்புழு இது பண்ணிட்டு நாசமாக இருக்குது. படைப்புழுவால் எங்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்குது. ஏற்கனவே நாங்கள் இது வரைக்கும் மருந்து அடித்து எல்லா ஆள் செலவெல்லாம் பார்க்கும்போது ஆள் செலவு அதிகமாகுது, மருந்து செலவு அதிகமாகுது, உரம் அதிகமாகுது. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். இது வரைக்கும் அடித்த படைப்புழுவும் சேர்த்து தான் படைப்புழு ஒரு மருந்து அடிச்சும் கூட மறுபடியும் அந்த படைப்புழு போகலை, மறுபடியும் விழுந்துகிட்டு இருக்குது. இனிமேல் கிட்டத்தட்ட ஆள் வச்சு அடிக்க முடியாத சூழ்நிலையில இப்போ நாங்கள் இருக்கிறதுக்கான உயரமாய் வச்சு இன்னும் ஆள் வச்சு அடிக்க முடியாது. வேளாண்மை துறையிலேருந்து அரசாங்கமே அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும், வேற ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் ஆராய்ச்சி செஞ்சு பண்ணால் எங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் நன்மையாக இருக்கும். Taste the Daily.